சில பேர் ரெபலியஸாக இருப்பாங்க, சொல்லி புரிஞ்சாலும் இல்லை நான் பண்ண மாட்டேன்னு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பெக்ட்ரமில் இருப்பாங்க. சாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாரும் சொன்னோன்னே இப்போ நான் அன்பு காமிச்சோன்னே எல்லாரும் கேட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதான் கேட்குறேன். அந்த மாதிரி வந்து கேட்காத இருக்கும் போதோ இல்லை சேலஞ்சஸ் வரும்போது how do you get through to them? இல்லை, ஒரு சில வாலிபர்கள் நாங்கள் சொல்லும் போது எங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. நான் பூர்ணமான அன்பை காமிச்சிருந்தா கூட அவர்களால் அந்த அன்பை புரிஞ்சுக்கொள்ளாம போயிருக்கும். கொஞ்சம் பர்சனலாக ஒரு கொஸ்டின் மாதிரி, இப்படி மீடியாவில் பர்சனலாக கேட்டால் பர்சனலாக கேட்குறேன்னு சொல்லிட்டு இதை வெளியரங்கமாக்குனா எப்படி? பதில் சொல்வதும் சொல்லாமல் இருப்பதும் உங்கள்கிட்ட இருக்கு. பர்சனலாக ஓவரால்னு வண்டி கேட்கல. என்னன்னா, சரி நீங்கள் சொன்னீங்க நிறைய டைம் வந்து அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போதும் இல்லை ஃபோன் அடிக்கும் போதும் எடுக்க மாட்டாங்க, சொல்ல வந்து கேட்க மாட்டாங்கன்ட்டு. ஆஸ் அ பாஸ்டர், when they do something like that, does it hurt you? If you are someone like me who speaks Tamil but doesn't read Tamil, but you always wanted to read the Bible in Tamil, then the Tanglish Bible is absolutely for you. The Tanglish Bible is a Romanized version of the Bible, meaning the Bible is still in Tamil but it's written in English, so hence the name Tanglish Bible. This is really great when you're reading through the Bible in English or any other language for that reason and are struggling to understand the meaning of a passage because you don't speak that language. Now you don't have to worry about that if you have the Tanglish Bible. So if you want to grab one, check out the link in the description and use code PM10 at checkout for 10% off. That is PM10 for 10% off at checkout. Now back to the video. நீங்கள் இந்த மாதிரி யங் பீப்புளை டிசைபிள் பண்ணும்போது, அவங்க கூட சேர்ந்து நீங்கள் வாழ்க்கையை அப்படியே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, வாட் ஆர் தி சேலஞ்சஸ் தட் யூ என்கவுண்டர்? சில பேர் வந்து சொன்ன உடனே வந்து அதை புரிஞ்சுட்டு சில பேர் நடத்துவாங்க. சில பேருக்கு அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் சொன்னால் கூட அவங்களுக்கு பண்ணணுன்ட்டு அவங்களுக்கு மனசு இருக்கும், ஆனால் அவங்களுக்கு புரியாது என்ன பண்ணணுன்ட்டு. சில பேர் ரெபலியஸாக இருப்பாங்க, சொல்லி புரிஞ்சாலும் இல்லை நான் பண்ண மாட்டேன்னு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பெக்ட்ரமில் இருப்பாங்க. சாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாரும் சொன்னோன்னே இப்போ நான் அன்பு காமிச்சோன்னே எல்லாரும் கேட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதான் கேட்குறேன். இந்த மாதிரி அந்த மாதிரி வந்து கேட்காத இருக்கும் போதோ இல்லை சேலஞ்சஸ் வரும்போது நீங்கள் எப்படி அதை வந்து ஓவர் கம் பண்ணி அவங்ககிட்ட how do you get through to them? உண்மையாக சொல்கிறேன், இவர்கள் ஒரு சில வாலிபர்கள் நாங்கள் சொல்லும்போது எங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. உண்மையாக நான் பூர்ணமான அன்பை காமிச்சிருந்தா கூட அவர்களால் அந்த அன்பை புரிஞ்சுக்கொள்ளாமல் போயிருக்கும். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், என் பிள்ளைகள் எங்கள் வாழ்வில் தவறே செய்திருந்தா கூட உண்மையிலே என் மனதளவில் நான் உங்களை வெறுத்ததில்லை. ஏன்னா எனக்கு தெரியும் நான் எந்த பாதையின் வழியாக கடந்து வந்தேன். என்னையும் போல ஒரு தொடுதல் அவர்களுக்குள்ளே வந்துடாதா அப்படின்னு தான் நினைப்பேன். இங்கே பாருங்கள் சாம், ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு காரியத்தை கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப நிதானமாக சொல்லணும்னா, நம்ம அவங்களே கேட்கலனா கூட நம்முடைய அன்பை காமிச்சிட்டே இருக்கணும். ஜபத்தோடு கூட அவர்களுக்காக ஜெபித்து 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 நம்முடைய அன்பை காண்பிக்க 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 நிச்சயம் சொல்கிறேன், ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் நிச்சயம் தொடப்படுவாங்க. ஒரு நாள் நிச்சயம் திரும்பி வந்துடுவாங்க. அவங்க ஒரு நாள் சொல்லுவாங்க, நான் கூட சரியாக சர்ச்சுக்கு போனதில்லை, ரொம்ப நாள் எங்கள் பாஸ்டர் எனக்கு எத்தனை முறை ஃபோன் பண்ணியிருக்காரு, ஃபோனை எடுத்ததில்லை, நான் கேட்டதில்லை, ஆனால் இன்றைக்கி அந்த அன்பு எவ்வளோ பெருசுங்கிறத நான் உணர்றேன்னு கண்டிப்பாக நிச்சயம் சொல்லுவாங்க. I'm going to ask ஒரு கொஞ்சம் பர்சனலாக ஒரு கொஸ்டின் மாதிரி. இப்படி மீடியாவில் பர்சனலாக கேட்டால் பர்சனலாக கேட்குறேன்னு சொல்லிட்டு இதை வெளியரங்கமாக்குனா எப்படி? பதில் சொல்வதும் சொல்லாமல் இருப்பதும் உங்கள்கிட்ட இருக்கு. ஓகே, சரி. இது பர்சனலாக ஓவரால்னு வண்டி கேட்கல. என்னென்னா, சரி நீங்கள் சொன்னீங்க நிறைய டைம் வந்து அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போதும் இல்லை ஃபோன் அடிக்கும் போதும் எடுக்க மாட்டாங்க, சொல்ல வந்து கேட்க மாட்டாங்கன்ட்டு. ஆஸ் அ பாஸ்டர், ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், அவங்களுக்கு வந்து ஒரு ஆவிக்குரிய தகப்பன்ன்ற அந்த ஸ்தானத்தில் இருந்து when they do something like that, does it hurt you? காயப்படுத்திருக்கு, உடைச்சிருக்கு. ஃபோன் பண்ணி சொல்லி ப்ரேயர் ஆரம்பிக்கும் போது கூட ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி தூங்கிட்டு இருப்பான், எனக்கு தெரியும். இன்றைக்கி இதை நேரில் கேட்டுட்ருக்கிற எங்கள் சர்ச் பசங்க யாராவது ஒருத்தர் இப்படி நான் ஃபோன் பண்ணி எழுப்பி விட்டு வராதவங்கள இருந்தால் நிச்சயமாக இப்போ சொல்லும்போது கூட அதை உணர்வாங்க. ஏன்னா நான் எழுப்பியிருக்கேன், அவன் தூங்கிட்டு இருப்பான், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி, எப்பா
இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது, ம் குளிச்சு ரெடி ஆகிட்டு அழைத்து வாப்பான் எத்தனையோ முறை. ஆனால் ஒன்று, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊழியம் அன்பின் ஊழியம். அதை நான் ரெகுலராக செஞ்சிட்டே இருக்கேன். அதனால் எனக்குள்ள ஒரு சக்ஸஸை பார்க்குறேன். அவங்க வந்து உங்கள் பேச்சை கேட்காத போது அவங்க உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நீங்கள் உணரும் போது ஹவு டு யூ ஹேண்டில் தட்? நீங்கள் எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க? நான் ஒன்றுமே அடுத்த முறை அவங்கள பார்க்கும்போது, என்னப்பாச்சு, என்ன ஆச்சு கண்ணு, ஏன் வரல, நான் ஃபோன் பண்ணியிருந்தேன்ப்பா அப்படின்னு கேட்பேன். அவங்க உடனே சொல்லுவாங்க, சில பேர் பதிலே நம்மளை பாதிக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லை தூங்கிட்டேன், நம்ம கோவம் வரும், ஏண்டா எழுப்பி விட்டுமா தூங்கினேன். நிறைய வீடுகளில் அதான் பிரச்சனை. வீட்டில் எழுப்பி விட்டு நான் முன்னாடி சர்ச்சுக்கு போகிறேன் பின்னாடி அவங்க போயிட்டு வந்து பார்த்துட்டு இருப்பாங்க, அவன் தூங்கிட்டு இருப்பான். ஏன்னா நைட்டு வரைக்கும் அவன் செல்ஃபோனை 1 மணி வரைக்கும் பார்க்குறான். ஆனால் நான் சரிப்பா பரவாயில்ல கண்ணு, சரி ஜெபித்தியா இன்னைக்கு காலையில், சரி பரவாயில்ல நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அடுத்த முறை நீ எப்படியாவது என்ன செய், ஆலயத்துக்கு வந்துடு. ஆனால் இந்த இடத்தில் அன்பை காண்பிக்கிறேன், ஆனால் வசனத்தினால் அவர்களை கண்டிக்கிறேன். that was gonna be my next question. எப்போ வந்து நம்ம அன்பாக இருக்கணும்னு நிறைய பேசிகிட்டு இருந்தீங்க, எப்போ வந்து அந்த டிசிப்ளினரி மோடுக்கு நீங்கள் போவீங்க? ஸோ இப்போ வந்து அவங்கள கண்டிக்கிறதா வந்து கரெக்டான கால்ன்ட்டு எப்போ நீங்கள் முடிவு பண்ணுவீங்க? இப்போ என்னுடைய சுயமான வார்த்தைகளினால் அவர்களை கண்டித்து நான் சரி செய்ய நினச்சேன்னா அது கூடாத காரியம். அன்பு அவர்கள் அவளிடத்தில் அன்பு காமிக்கும்போது அவர்கள் என்னிடத்தில் அன்பு வைக்கிறாங்க. இந்த அன்பு என்ன செய்யுதுன்னா, நான் சொல்லுகிற வார்த்தைகளையும் கேட்க வைக்குது. இது ரொம்ப ரகசியமான விஷயம். அப்போ வேதத்தை நான் போதிக்கும் போது கடினமாக கண்டிச்சிடுவேன். வசனத்தினால கடினமாக கண்டிப்பேன். இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதுலேயும் அன்பு காமிச்சு, நீ பாவம் செஞ்சாலும் உன்னை ஆண்டவர் பரலோகம் சேர்த்துக்குவாருன்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், எல்லாரையும் கொண்டு போய் சேர்த்து நரகத்தில் தள்ளுற மாதிரி ஆகிடும். அதனால் அன்பு ரொம்ப அவசியம். அதே மாதிரி வசனத்தினால் அவளை கடிந்து சரியான பாதையில் நடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு நிச்சயமாக போதகர்களாகி எங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக. Yeah, awesome. Okay, I want to talk about something that you are really passionate to talk about. நீங்கள் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நான் உங்களை கேட்டேன், அங்கிள் உங்களுக்கு எதை பற்றி பேசணுன்னு உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்கன்ட்டு கேட்டேன். நீங்கள் சொன்னீங்க ஆராதனை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் வர்ஷிப். ஸோ வர்ஷிப் வந்து நம்ம சேனலில் நிறைய பேசியிருக்கேன் வர்ஷிப்பை பற்றி கூட. ஸோ ஆனால் வர்ஷிப்புன்னு சொல்லும் போது நம்ம சர்ச்சஸில் வந்து இட் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட், ஒரு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நம்ம சொன்னோம்ல, 1 hour சர்வீஸ் இருந்தாலுமே 20 நிமிஷம் வர்ஷிப்பு, 20 நிமிஷத்தில் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு, ஆஃபரிங் இதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் வந்து 20 நிமிஷம் வந்து மெசேஜ் கொடுத்து முடிச்சிடுறாங்க. 1 hour சர்வீஸ்லேயே 20 நிமிஷம் வந்து வர்ஷிப் இருக்கும். ஸோ லைக் ஐ செட், வர்ஷிப் இஸ் எ இன்டெக்ரல் பார்ட். நீங்கள் வர்ஷிப்புன்னு சொல்லும் போது வாட் டு யூ மீன்? ஆராதனைன்னு சொல்லும் போது அந்த வார்த்தையை எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க? அதாவது ஆராதனை என்று சொல்லும்போது அது எப்படி வெளிப்படுத்துவீன்னு கேட்குறீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது முக்கியமான விஷயம் சொல்ல போனால்,